குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று ஒரு அவுட்டிங் போயிருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயட்டீஷியன் பார்க்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பவுடர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதுவுமே யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நான் எப்படி அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து இந்த ஹெல்தி மிக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். லிக்விட் ஃபார்மேட்டில் அதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு இந்த ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்க்கு ரொம்பவே தேவைப்படுறது. ஸோ அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது நான் எதுக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ எனக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க. 100 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறையா பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய நீங்களும் ஐடியாஸ் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டம்ளருக்கு 2 டம்ளர், அந்த ஸ்பூனுக்கு 2.5 ஸ்பூன் அந்த மிக்ஸு போடணும். இந்த டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது நல்லா வந்து அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு, ஸோ அந்த ஸ்பூனை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த டாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாமே போகிற வரைக்கும், அந்த மாவு இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா கரைஞ்சி போய் ஃபுல் லிக்விடாக ஆகிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை நல்லா வந்துட்டு அப்படியே நல்லா கலக்கி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மிக்ஸை நம்ம வந்து நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு மார்னிங் எடுக்கும்போது சீரியஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோ பிக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வெயிட் இருந்தேன், இப்போ என்ன கரண்ட்டாக வெயிட் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து அப்படியே பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். வித்தின் இந்த உங்களுக்கு பார்த்தாலே அதில் தெரியும்னு நினைக்கிறேன். வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் வச்சு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து இந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ செய்கிறதுமே நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ நேற்று போயிருந்தேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டயட்டீஷியன் வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. மதுரையில் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு டயட்டீஷியன் அதுவும் ஃப்ரீயாவா அப்படிங்கும்போது என்னால் நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்படிலாம் டயட் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. அவங்க நேம் கூட அஃப்ரின். ஸோ அவங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நம்பர் வாங்கியிருந்தாங்க, குரூப்லலாம் ஆட் பண்ணுவோம். நீங்கள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆர்வமாக இருக்கணும் இல்லையோ, அந்த மேம் மார்னிங் ஒரு 9 o'clock கால் பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், என்ன இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ வாக்கிங் போனீங்க, அந்த மாதிரி எனக்கு மார்னிங்கே மெசேஜ் பண்ணிட்டாங்க. நான் அதுவுமே உங்களுக்கு நான் தம்ப்நெயில்ல அந்த ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன், அந்த மேம் எனக்கு மெசேஜ் பண்ண ஃபோட்டோ. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்படி ஒரு டயட்டீஷியன் வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மேம் நல்லா கைட் பண்ணுறாங்க. யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டயட்டீஷியனோட எங்கே இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் எங்கே பார்க்கணும், ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு பபிள்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிடா தெரியும். அதில் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போடணும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸு. ஸோ நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இட்லி, தோசை, சட்னின்னு சாப்பிட்டு பழகி ஒரு 25 வருஷம் நம்ம அதுவே பழகிட்டோமா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, நல்லா இருக்காதோ, நம்ம சாப்பிட மாட்டோமோ அப்படின்னே சொல்லிட்டு நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டோம், ஓகேங்களா? ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்ஸை என்ன பண்ணலாம்னா நம்ம சூப் மாதிரியும் போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு வந்து இப்படி தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு இது சின்ன பிள்ளைங்களுக்கு செர்லாக் கிண்டுவீங்கல்ல, அந்த மாதிரி நல்லா கிண்டி ஒரு சின்ன கூழ் கொஞ்சோண்டு வர மாதிரி இருக்கும். நான் ஃபைனல் ஸ்டேஜில் பார்ப்பீங்க.
சூப்பராக இருக்கும். இது அப்படியே கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த பபிள்ஸ்லாம் இதாகி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு அதை இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் மட்டும் கிண்டுங்க. ஆனால் கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஆனால் நீங்கள் அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நான் நியர்லி ஒரு 10 kg இப்போ நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கணும். காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஸோ இதை வந்து நல்லா முட்டை அப்படிங்கிறது நம்ம வந்து பாயில் பண்ணி தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம போயிட்டு இந்த கொய்யாப்பழமும் இந்த முட்டையும் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு ரீசனுக்கு தான், இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக தான். ஸோ நான் வந்து டெய்லி நிறைய விளாக்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான், நாட்டுக்கோழி முட்டையும் ஒரு அந்த மிக்ஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டேன். ஸோ நிறைய வெயிட் லாஸ் ஜேர்னி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு வெயிட் லாஸ் ஜேர்னி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 11:30க்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.